வணக்கம் தாய்நாடு. விடுவிக்கப்பட்ட பல இடங்களை பற்றி எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையிலே இந்த இடங்கள் விடுவிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை என்ற படியை மென்மேலும் உயர்த்தி செல்ல வேண்டும். அந்த வகையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு பல அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள், இவருடைய வாழ்க்கை மீளவும் எப்படி கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைய தினம் தையிட்டி தெற்கு பகுதியை பற்றியதான பல தகவல்களை பார்க்கலாம். விடுவிக்கப்பட்ட இடம் என்று சொன்னாலே அனைவரும் ஒரு அறிந்த இடம். அந்த வகையிலே தையிட்டி தெற்கு பகுதி கிட்டத்தட்ட 26 வருடங்களாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த இந்த இடம் இப்போது விடுவிக்கப்பட்ட சில மாதங்கள் தான் ஆகின்றன. விடுவிக்கப்பட்ட உடனே மக்கள் இங்கே பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். அதைவிட பலருடைய வாழ்க்கையிலே பல சோகங்களை எதிர்கொண்டு அந்த சோகங்களை நினைத்து பலர் குமரி இருப்பார்கள். அதைவிட என்னதான் சோகமாக இருந்தாலும் இந்த இடத்தை மீளவும் துப்புரவு செய்து தாங்கள் குடியமர வேண்டும் என்ற நோக்கிலே பலர் வருவார்கள். அந்த வகையில் எனக்கு அருகில் இருக்கின்ற இந்த ஐயா கூட தனது வயது முதிர்ந்த நிலையில் கிட்டத்தட்ட 85 வயது ஆகிறது. 85 வயதிலும் கூட தன்னுடைய இந்த இடத்தை தான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேனோ அதை போல மீளவும் மாற்ற வேண்டும் என்ற நோக்கிலே இந்த இடத்துல வந்திருக்கிறார். அதைவிட இவருடைய கிணறு கூட இந்த இடத்திலே துப்புரவு செய்யப்பட்டு மீண்டும் அது குடிநீர் தேவைக்காக பயன்படுத்த போகிறார்கள். சில தகவல்களை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். நீங்கள் 26 வருஷத்துக்கு முதல் இடம்பெயர்ந்து போனீங்க. இடம்பெயர்ந்து போகிறதுக்கு முதல் இந்த இடம் என்று சொன்னாலே விவசாய பூமியாக காணப்பட்டது. நீங்கள் தோட்டம் செய்தீங்க. என்ன மாதிரி அந்த காலத்தில் தோட்டம் செய்தீங்கன்னு சொல்லி குறிப்பிடுங்க. கிணத்தை வெட்டி மெதினை போட்டு 5-6 தென்னம்பிள்ளையை வச்சு அப்படி முன்னுக்கு செய்யக்கூடியெல்லாம் கல்லுகளும் எலும்புகளும் மெல்ல மெல்லமாக தான் செய்தோம். பிறகு இந்த பிரச்சனை வந்தது. அவையும் நோட்டீஸை போட்டுன்னு போய் சொல்லி நாங்களும் இப்படி போய் அங்காலும் போய் நல்ல மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துட்டோம். இந்த காணிக்கு முன்பக்கமாக இருக்கிற வீதிக்கு அருகிலே ஒரு சிறிய கல்லை வைத்து வழிபடுகிறீர்கள். அது முனியப்பர் ஆலயம் என்று சொல்லி கூட பலர் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையிலே அந்த ஆலயம் முன்பு நீங்கள் இடம்பெறுவதற்கு முதலே அந்த ஆலயம் இந்த இடத்தில் தான் இருந்ததா, அல்லாவிட்டால் நீங்கள் தான் அந்த ஆலயத்தை இப்போது உருவாக்கி இருக்கிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். அது முன்னுக்கு இருந்ததாம்மா, ஓலை பொட்டில் போட்டு இதில் பெரிய பிரச்சனைகளெல்லாம் செய்து கொண்டு இருந்தவை. அதை செய்தாக்கள் எல்லாரும் போட்டு தெரியுதோ போனால். இப்போ பிறகு நான் கொஞ்சம் காலமாக விளக்கு வச்சு கொண்டு வந்தேன். பிறகு நானும் போக வேண்டிய நிலை வந்துட்டுது. இவ்வளோ காலம் போட்டு இப்போ வந்தேன். இப்போ பேருந்தும் இப்போ இதில் ஒரு நேற்றைக்கு முந்தின நாள் கற்பிடத்தை வச்சுப்பட்டு கொளுத்துறேன் அரைவாதி நெருப்பு குச்சி சரி தெரியுதோ. ஒரு படி அதால் போனேன். அஞ்சு வாய் எதை கொளுத்துவேன். அவன் படின்னு சொன்னால் நான் பேதம் கொளுத்தலான்னு. சரி போய் என்னால் கொளுத்தலாது. நான் சொன்னேன் என்னால் ஒன்றும் செய்யலாம், நெருப்பட்டி வாங்கிட்டு போக முடியுது கிடக்கணும்னு நான் எழும்பி வந்தேன். இன்றைக்கு இவரை கட்டுப்படுத்த பண்ணி தந்தார். அவரை பிடிச்சி கொளுத்து வச்சேன். இப்படியே இருந்து கொண்டு எனக்கு வந்தால் போனால் பிள்ளைகள் படிப்பட்டு அறம் கொளுத்து கிழத்தி எதுவும் செய்கிறதே செய்யட்டும். நான் இன்றைக்கு இருக்குந்தானே செய்வேன்.
இடங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட விடுவிக்கப்பட்ட இடங்களிலே வந்து பல அத்தியாவசிய தேவைகள் வந்து இன்னும் நிறைவேற்றப்படாமல் காணப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த தையிட்டி தெற்கு பகுதியிலே வந்து நீர் பற்றாக்குறையானது ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த இடத்திலே பார்த்தால் தெரியும் நிறைய பேர் நின்று இந்த கிணற்று நீரை இறைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர் கூட இந்த கிணற்று நீரிலே கிட்டத்தட்ட 26 வருடங்களுக்கு முதல் இந்த கிணற்று நீரை தான் பருகினார் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இந்த கிணற்று நீரை நம்பி எத்தனை குடும்பங்கள் முன்பு இங்கே காணப்பட்டார்கள்? இதில் கூடுதலாக ஒரு 15 குடும்பம் இங்கே ஏரியாவுக்கு இருந்தது. இவரை நம்பி நாங்கள் எல்லாம் இருந்தாங்களா, அதுக்கு பிற்பாடு தான் ஒரு குழாய் கிடந்து நானும் அடித்தது. அதுக்கப்புறம் அங்காலே அம்மன் கோயிலடி போகணும் இல்லாடு, அதுவும் ஒரு 150 இருக்குது. அங்காலே இருக்குது, அதுவும் ஒரு 15 ரூபா குடும்பத்துக்கு புதுவில் தான் அந்த கிணத்துல பாவிப்பினோம். வெளிச்செடியில் பைப்பை போனது இப்போ அதில் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் இடிஞ்சு விட்டுட்டு அப்படியே இருக்குது. அப்புறம் பிரதி இந்த இதொண்டை வச்சாங்க, இப்போ தான் 2 தடவை அடித்தாங்க, அப்புறம் காணல. இப்போ இது கிடக்கு அந்த டேங்க், அந்த இது கிடக்கு குணத்தில் அடிக்க. கிணற்றை வந்து நீங்கள் இப்போ இறைப்பதற்கு மிக கஷ்டப்படுறீங்க. அதை விட வந்து மாட்டினுடைய மண்டையோடு கூட எடுக்கப்பட்டதாக கூறினோம், அதை பற்றி சொல்லுங்கள். அமெரிக்காவில் மக்கள் இல்லாத யாரும் கல்லறியாட்ட அப்படியான அவங்க இங்கே மாடாடலாம் நின்றா தானே. அப்போ உள்ளுக்கு எதனா ஆட்சியன் துணியெல்லாம் அப்படி இப்படி வந்தால் அவங்களை ஏதாவது செய்தால் அடித்து இதுக்குள்ளே போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தேன் தான் நானும் கேள்விப்படுறேன். எடுக்க இல்லை அவை சொன்னவை எனக்கு. விடுவிக்கப்பட்ட பிறகு இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இந்த கிணற்றை துப்புரவு செய்கிறீங்க, ஏதாவது அச்சம் இருந்ததா உங்களுக்கு? இல்லை, நாங்கள் பிற பிரதேச அரசாங்கம் மூலம் செய்திருந்தால் எங்களுக்கு சில கஷ்டம் தானே பண்ண. இப்போ நாங்கள் அங்கேருந்து பாரம் போகிற முடியாது, எங்களுக்கு சரியான இடர்பாடுகள்லாம். வீடு வாடகையும் கட்ட முடியாத நிலையில் இதுக்கு என்றாலும் போய் சேருவோன்ட்டு தானே வாரம் கஷ்டப்பட்டு ஒரு ஹோட்டல் ரெண்டாலும் நாங்கள் தாரத்தில் போட்டுக்கொண்டே ஏதோ இருந்துட்டு பார்ப்போங்கிற கேள்வியை அப்படின்ட்டு தான் வந்து எல்லாருமே இருக்கிறாரு. என்னதான் இந்த தையிட்டி தெற்கு பகுதி விடுவிக்கப்பட்டாலும் கூட பல பல பிரச்சனைகளை இங்கே இருக்கின்ற மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் வந்து பெரும்பாலான மக்கள் இங்கே குடியமரவில்லை. இன்னும் எனக்கு அருகில் இருக்கின்ற இந்த அம்மா கூட இந்த பகுதியை சார்ந்தவர் தான். இவரும் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டதாக முன்னர் குறிப்பிட்டிருந்தார். என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீர்கள்? இப்போ அந்த கரண்ட் இல்லையம்மா, கரண்ட் இல்லை. 2வது பிரச்சனை, இப்போ ஒருத்தர் தங்கி நின்று நாங்கள் வேலை செய்கிறாண்டா ஒரு கல்லர் வச்சு ஒரு சாமானை வச்சுட்டு போனாலும் அது உடனே போயிடும். என்ன, அது ஒரு பாதுகாப்பு இல்லை. மற்றது வந்து பாதை சரியில்லாமல் இருக்குது. பாதை நல்லதாக இருந்தது, ஒரு வாகனத்தில் வரலாம் போகலாம். இது ஒரு ரோட்டும் சரியில்லை. 2வது மற்றது இப்போ இந்த உதவி செய்கிறத கொஞ்சம் எல்லாருமா சேர்ந்து ஆலோசித்து எங்களுக்கு ஒரு நிர்வாகம் இல்லை ஒரு வாசசாலை அதை துப்புரவாக்கி அதிலேருந்து கூப்பிட்டு கிட்டவாங்களுக்கு அப்படி உதவியை செய்தால் எல்லாரும் ஒரு இடத்துலையே வந்து செய்யக்கூடியா இருக்குமில்லோ. இது ஒவ்வொரு தரம் தூரம் இருந்தோண்டு பருத்துறை பவனியாக திருவோணமலை மன்னர் எல்லாம் இருக்கணும். அவை குடைஞ்ச வீட்டுத்திட்டம் கிடைச்சிருக்கு. அவை எவ்வளோ கஷ்டப்படுவீன்னு சொல்லுங்க. அதே போல் தான் எல்லாருக்கும் கிட்டவா ஒரு நாளைக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் இந்த கதைச்சி செய்யக்கூடிய இருந்தால் ஒரு வசதி தானே. முக்கியம் கரண்ட், தண்ணி. நீங்கள் எத்தனை வயதில் இங்கே இந்த இடம்பெயர்ந்து போனீங்க? எந்தெந்த இடங்களில் குடியமர்ந்தீங்க நீங்கள்? நாங்கள் இடம்பெயர்ந்து போனது எனக்கு இப்போ 43 வயசு, நான் போய்க்க 14 வயசு. அப்போ இப்போ 26 வருஷம். முதலே எங்களுக்கு ஒரு நல்ல நிலவரம் இல்லைத்தானே. அப்போ இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் தான் இப்போ வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னென்னா இப்போ எல்லா ஜனமும் இங்கே விட்டால் வந்திருப்பினோம். இன்னும் அங்கால் விடாத பகுதியை விட்டால் தான் பிள்ளைகள படிப்புக்கு முக்கியம். படிப்புக்கு மற்ற ஒரு தொழில் ஒரு கடை. இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடத்துல எல்லாம் கடை இப்போ போடினமோ போடியிலோ தெரியாது. ஒரு அவசரத்துக்கு ஒரு பெனடோல ஒரு நெருப்படி கூட வேண்டியலாம். எதுக்கும் மாவட்ட ஒரு சந்தி தான் போகும்.
மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. இப்போது உங்களிடம் விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷயம். நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்று இணைந்திருங்க. வணக்கம் தாய்நாடு. பார்க்க போகும் இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் டென்மார்க்கிலே வசிக்கின்ற அபிராஜ் குடும்பத்தினர். எங்களுக்கு இந்த கிராமத்தை படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் கோப்பாய் மத்தி பிள்ளையார் கோயிலடி கிராமத்தை பற்றிதான பல சிறப்பான விடயங்களை பார்க்க போன்றோம். ஆரம்பத்தில் இந்த இடத்திலே ஒரு பழமையான விநாயகர் ஆலயம் கூட காணப்படுகின்றது. வெள்ளருவை பிள்ளையார் ஆலயம் என்று இந்த ஆலயம் அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய பெயரை வைத்துத்தான் இந்த கிராமத்துக்கு கூட பிள்ளையார் கோயிலடி என்று கூட பெயர் வந்திருக்கின்றது. வாருங்கள் நேயர்களே, டென்மார்க்கிலே வசிக்கின்ற அபிராஜ் குடும்பத்தினர் அனுசரணை வழங்கிய இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக. கல்வி வேள்விகளில் சிறந்தவர்களையும் பல படித்த ஜாம்பவான்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது கோப்பாய் மத்திய பகுதி. அந்த வகையில் இந்த பிள்ளையார் கோயிலடி கிராமத்துக்கே ஒரு சனசம நிலையம் காணப்படுகின்றது. வெள்ளருவை பிள்ளையார் சனசம நிலையம் 1969ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த சனசம நிலையம் அமைய பெற்றிருக்கின்றது. இந்த கட்டடத்துக்குள்ளேதான் இந்த பகுதி முன்பள்ளி சிறார்களை ஒன்றிணைத்து முன்பள்ளி கூட இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கட்டடத்திற்கு பின்புறமாக ஒரு வாசிய சாலை கூட காணப்படுகின்றது. இவர்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக இங்கே ஒவ்வொரு வாசிப்பு மாதம் அக்டோபர் மாதம் வருகின்ற ஒவ்வொரு வாசிப்பு மாதத்தையொட்டி பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் இந்த கட்டடத்துக்குள்ளே இடம்பெறுவது வழக்கமாக காணப்படுகின்றது. பெருமைகளை தென்னகத்தை தாங்கிய இந்த கோப்பாய் மத்திய பகுதியிலே இன்னும் ஒரு பெருமை கூட காணப்படுகின்றது. அதுதான் இந்த பிள்ளையார் ஆலயம். இன்றைக்கு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விநாயகர் ஆலயமாக இந்த வெள்ளருவை விநாயகர் ஆலயம் விளங்குகின்றது. ஆரம்பத்திலே இலந்தியடி பிள்ளையார் ஆலயம் தான் இந்த ஆலயம் கூட அழைக்கப்பட்டிருந்தது. என்னென்னு சொன்னால் அருகில ஒரு இலந்தியடி
மரம் காணப்பட்டிருந்தது, இலந்தை மரம். இந்த இலந்தை மரத்தடியில் ஆரம்ப காலங்களிலே இந்த விநாயகர் ஆலயம் கூட காணப்பட்டிருந்தது. பிறகு காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு ஊராக இந்த விநாயகர் ஆலயத்துடைய பெயர் வித்தியாசப்பட்டிருக்கின்றது. பொதுவாக வந்து உடும்புராய் பகுதிக்கு சென்றால் இந்த விநாயகர் ஆலயத்தை கரையான் கட்டி பிள்ளையார் ஆலயம் என்று சொல்லித்தான் அந்த மக்கள் அழைக்கின்றார்கள். ஆனால் அண்மை கால பகுதியில்தான் இந்த விநாயகர் ஆலயத்திற்கு வெள்ளருவை பிள்ளையார் ஆலயம் என்று கூட அழைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஆலய சூழல் எல்லாம் வெள்ளருவை மரங்களால் நிறைந்து காணப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த ஆலயத்திற்கு கூட வெள்ளருவை பிள்ளையார் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. அதைவிட உலகெங்கும் நேர்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் டென்மார்க்கிலே வசிக்கின்ற அபிராஜ் குடும்பத்தினர். மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்கள் தான் இந்த கோப்பாய் மத்திய பகுதியிலே ஆரம்ப காலங்களிலே அதிகளவாக வசித்திருக்கின்றார்கள். அதை விட இவர்களுடைய பிரதான தொழிலாக வந்து விவசாயம் காணப்பட்டிருந்தது. சிறு பயிர்ச்செய்கைகள் இவர்களுடைய பிரதான தொழிலாக காணப்பட்டிருந்தது. உதாரணமாக புகையிலை பயிர்ச்செய்கை, மிளகாய், கத்தரி, இவ்வாறு சிறு பயிர்ச்செய்கை செய்கின்ற தொழிலாளிகள் விவசாயிகள் தான் இங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆரம்ப காலங்களில் அதாவது வந்து 1969ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே வந்து இந்த கோப்பாய் மத்திய பகுதி இந்த இடங்கள் எல்லாம் ஒரே விவசாய பூமிகளாக காட்சியளித்திருந்தது. பிறகு காலம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குடியிருப்புகள் பெருக பெருக அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. தற்பொழுது வந்து பல படித்தவர்களையும் பல உயர் தொழிலில் சிறந்தவர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற இடமாக இந்த கோப்பாய் மத்திய பகுதி விளங்குகின்றது. பொதுவாக கோப்பாய் என்று சொன்னாலே அனைவராலும் அறியப்படுகின்ற ஒரு சிறப்பான ஒரு விடயம் கூட காணப்படுகின்றது. இத்தனை பல பெருமைகளை தாங்கிய இந்த கோப்பாய் மத்தியிலே தலைமுறை தலைமுறையாக தலை நிமிர்ந்து நிற்கின்றது இந்த பாடசாலை, நாவலர் தமிழ் வித்தியாலயம், அதைவிட கிறிஸ்டியான் கல்லூரி. இந்த இரண்டு பாடசாலைகளும் இந்த கோப்பாய் மத்தியிலே பல தலைமுறைகளை கடந்த பாடசாலையாகவும் சிறந்த சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற பாடசாலையாகவும் விளங்குகின்றது. நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த கோப்பாய் மத்தியிலே பல கல்விமான்களை உருவாக்கிய ஒரு இடம் என்று சொல்லி. அந்த வகையில் வந்து கிறிஸ்டியன் கல்லூரி இதற்காக பல சேவைகளை செய்த பாடசாலையாகவும் விளங்குகின்றது. அனுசரணை நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் உங்கள் அபிமான ஆலயங்கள், இந்த அபிமான ஆலயங்களுடைய திருவிழா காலங்கள், அதைவிட ஊர்கள், உங்கள் அபிமான ஊர்கள் போன்ற நேர் அனுசரணை நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது ஐபிசி தமிழ் லண்டன் கலையகத்திலோ அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய ஐபிசி தமிழ் கலையகத்திலோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கலாம். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் என்று உங்கள் அன்பின் சர்மி. நன்றி நேரம்.
நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் டென்மார்க்கிலே வசிக்கின்ற அபிராஜ் குடும்பத்தினர். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.